السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على آله الكريم أما بعد. الحمد لله. ரமலானுடைய தரவீகை 16 நாம் தொழுது முடித்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் 20 ஜுஸுக்கள் முழுவதுமாக முடிந்திருக்கிறது. இன்றைய நம் இருக்கும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு துணைவியார் ஆசை பெருமாட்டி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய நினைவு தினம். எப்பயும் நாம் நினைவு தினங்களை முன்னிட்டு பேசிவிட்டு யாசின் ஓதி துஆ செய்வது வழக்கம். இன்று யாசின் ஓதி முடித்தாச்சு. 10 யாசின்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஓதி அவர்களின் பேரில் நியத்து வைக்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது முடிந்தவுடன் துஆ செய்யப்படும். அவர்களை பற்றி உண்டான சில விஷயங்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது நபராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய சலாமை பெற்ற பெண்மணி. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்விடமிருந்து சலாத்தை பெற்றிருக்கின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்தும் பெற்றிருக்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடமிருந்து சலாத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. எந்த அளவுக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சிறப்பை வரலாறு பேசுகிறது என்று சொன்னால், அவர்கள் இல்லாமல் இந்த உம்மத்தினுடைய பெரும் பகுதி, அவர்கள் இல்லாதிருந்தால் பெரும் பகுதி குலத்திலே ஆண்டிருக்கும், சஹாபாக்களுக்கு மத்தியிலே உட்பட. அந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்த நிறைய மார்க்க விஷயங்களில் விடையளித்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்தான். இந்த மார்க்கத்தை நிலைநாட்டியதில் அன்னை அவர்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. ஒரு கட்டத்துல கேள்வி கேட்கப்படுகிறது, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறந்தவர்களா இல்லை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறந்தவர்களா என்பதாக வரலாற்று ஆசிரியர்களின் மூலமாக பதிலளிக்கப்பட்டது. மஜ்மூஉல் ஃபதாவா போன்ற கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாயகத்தை இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலே அவர்களுக்கு உறுதுணையாக நின்று அவர்களுடைய எல்லா விதமான சிவகுற்றங்களிலும் பங்கு கொண்டு அவர்களுக்கு பொருளாதார ரீதியில் இருந்து எல்லா விதமான ரீதிகளிலும் ஒத்துழைப்பு கொடுத்தது அன்னை கதீஜா. ஒரே வார்த்தையில் இப்படி சொல்லலாம், நாயகத்தை நாயகமாக இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன்னா நாயகமே பயந்துட்டாங்க வகை வந்த உடனே. அவங்கதான் கதீஜா தான் நௌஃபலுக்கு கூட்டிட்டு போய் எல்லா செய்திகளையும் கேதர் பண்ணி நாயகத்திட்ட சொல்லி புரிய வச்சு, நீங்க தீர்க்கதரிசி, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் என்று அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, எப்படி யாருமே இல்லாத அந்த நேரத்துல, யாருமே ஒத்துழைப்புக்கும் முருகனைப்புக்கும் முன்வராத அந்த நேரத்தில் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாயகத்திற்கு பக்கபலமாக இருந்தார்களோ, அதே போல இஸ்லாத்தினுடைய கடைசி, நாயகத்தினுடைய கடைசி காலகட்டங்களிலே அவர்களை எந்த அளவுக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஆதரித்தார்கள், அவர்களிடமிருந்து மார்க்க சம்பந்தமான விஷயங்களை அவர்கள் படித்திருந்தார்கள். இந்த உம்மத்திற்கு அதை சொல்லி தந்து மிகப்பெரிய மாற்றத்தினுடைய ஒரு புரட்சி செய்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்ற வேறு எந்த மனைவிமார்களும் அங்கே நிகரில்லை, அந்த விஷயத்துல யாரும் அந்த அளவுக்கு இல்லை என்பதாக வரலாறு பதிவு செய்யப்படுகிறார். அதை ஒரே வார்த்தையில் இப்படி சொல்லலாம், நாயகம் சொன்னதை அப்படியே இந்த உம்மத்திற்கு கொண்டு வந்து சேர்ந்த பெருமை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சேரும். ஏன்னா சஹாபாக்கள், தாபியீன்கள்ல பல நபர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல நாங்க போய் கேட்டு பதில் வராத விஷயமே கிடையாது. எங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள்ல சந்தேகம் வரும், நாங்கள் போய் நிற்கக்கூடிய கடைசி இடம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டு முற்றமாகத்தான் இருக்கும்.
அவர்கள் தான் அதற்கு பதிலளிக்க தகுதியானவர்களாக இருந்தார்கள். நாயகத்தினுடைய அந்தரங்கம் முதல் ஆட்சி முதல் இந்த வரை அனைத்தையும் தெரிந்தவர்கள். எங்களுக்கு மத்தியிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மட்டும்தான் என்பதை சஹாபாக்கள் தாபீன்கள் எல்லாம் பதிவு செய்கின்றார்கள். அந்த அளவுக்கு ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆனா ரொம்ப இதுதான் அவர்கள் வாழ்ந்தது. இன்னொரு மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுநராக இருந்தவர்கள் இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், லவ் ஜமஅ இல்மு ஆயிஷா இலா இல்மி ஜமீஇ அஸ்வாஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகான இல்மு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அஃதல். எல்லா நபியுடைய மனைவிமார்களுடைய இல்மையும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இல்மையும் நாம் பராமரிப்படுத்தி பார்த்தோம் என்று சொன்னால், நிறுத்தி பார்த்தோம் என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஒரு நாட்களுடைய இல்மை எல்லாவற்றையும் நிறைந்திருக்கும் என்பதாக இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ஹதீஸ் கலை வல்லுநர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரியுடைய பிள்ளை அவர்கள் சொல்கின்றார்கள், மா ரஅய்து அஹதன் மினன் நாஸி அஅலம பில் குர்ஆனி வலா பில் ஃபரீதா வலா பி ஹலாலின் வ ஹராமின் வலா பி ஷஅரின் வலா பி ஹதீஸில் அரப் வலா நஸபி மின் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை விட குர்ஆனில் முழுமையான ஞானங்களை கொண்டு அறிந்தவர்கள், வராசத்து சொத்துகளினுடைய விஷயங்களை பற்றி அறிந்தவர்கள், ஹலால் ஹராம் விஷயங்களை பற்றி அறிந்தவர்கள், அதே போல அரபுகளினுடைய இலக்கியங்களை பற்றி கவிதை நடைகளை எல்லாம் அறிந்தவர்கள், அதே போல அரபுகளுடைய பேரஸ்வார்த்தையினுடைய அந்த குழந்தத்தை அறிந்தவர்கள். அது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹுடைய நஸபு விஷயத்திலும் அவர்களை விட சிறந்தவர்களாக நாங்கள் யாரையுமே பார்க்கவில்லை என்பதாக உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு நிகரான ஒரு பெண்மணியை இந்த உலகம் என்றைக்கும் கண்டிராது என்பதை பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்துல ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய விஷயத்துல அவங்க சிறப்புகளை பேசுவதிலே, அவர்களுக்கு நடந்த வரலாற்று ரீதியான விஷயங்களை பேசுவதில, வார்த்தைகளிலும் சரி சொல்லாடல்களிலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹுடைய விஷயத்திலே நாம் அவர்களை நோய்மைப்படுத்தும் விதமாக, கஷ்டப்படுத்தும் விதமாக, அவர்களை குறைப்படுத்தும் விதமாக பேசுவது, சொல்லாடல்களை கையாளுவது நாயகமே அவர்களை கஷ்டப்படுத்துவதற்கு சமானம் என்பதை நாயகமே சொல்லி இருக்கிறார். சஹாபாக்களுக்கு மத்தியில, நாயகத்தினுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில 2 குரூப் இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க எல்லாம் 4 பேர் ஒரு குரூப். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா மற்ற மனைவிமார்கள் 3-4 பேரும் ஒரு குரூப். சஹாபாக்களுக்கு இதெல்லாம் நன்றாக தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய குரூப் இருக்கு, அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம் சஹாபாக்களுக்கு தெரியும். அதனால சஹாபாக்கள் தங்களிடம் இருந்த அன்பளிப்புகளை கொடுத்து விடுவதாக இருந்தால், ஆயிஷா ரலியல்லாஹுடைய தினம் யௌமு ஆயிஷா அப்படின்னு சஹாபாக்களுக்கு மத்தியில் அதுக்கு பேரு. ஆயிஷா ரலியல்லாஹுடைய அந்த தினம் இருக்கிறது, என்றைக்கு நாயம் அவங்க வீட்டுல போய் தங்குவாங்களோ அன்னைக்குதான் எல்லா ஹதியா பொருட்களையும் அனுப்பி விடுவாங்க. பொருட்க வச்சு நிறுத்தி வச்சு அனுப்புவாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியப்படுறவங்க, அதனால அவங்களுக்கு கொடுக்கறத ரொம்ப பிரியப்படுவாங்கன்னு. இது மற்ற மனைவிமார், இந்த 2வது குரூப்பாளர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மற்ற மனைவிமார்களுக்கு உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா இந்த விஷயத்தை கேட்டாங்க. யார சொல்லலாம், ஹதியா கொடுக்கிற விஷயத்துல, அன்பளிப்புகள் வர விஷயத்துல யௌமு ஆயிஷாவை எல்லா சஹாபாக்களும் முற்படுத்துறாங்க. எல்லாருக்கும் பொதுவுதான, நீங்க உங்களுக்கு வரக்கூடியது எங்க எல்லாருக்கும் பொதுவுதான, எந்த நாள்லயா இருந்தாலும் எந்த யாருனாலும் கொடுக்க சொல்லுங்க. யார சொன்னா நீங்க தான் இதை சொல்லணும் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாங்க. 2வது தடவை சொன்னாங்க, அமைதியா இருந்தாங்க. 3வது தடவை சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, லா தூதுனி ஃபி ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்துல என்ன கஷ்டப்படுத்தாதீங்க, என்ன துன்பப்படுத்தாதீங்க. ஃபஇன்னல் பஹ்ய லம் யஜ்னி வ அன ஃபீ ஸௌபி இம்ராத்தின் இல்லா ஆயிஷா,
ஆயிஷா ரலியல்லாஹு மடியில அவங்களுடைய ஆடையில் நான் இருக்கும் பொழுதுதான் எனக்கு வகி வந்தது. அந்த சிறப்பு வேறு எந்த பெருமாட்டிக்கும் கிடையாது. அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்தி எனக்கு வகி அவருடைய மடியிலே எல்லாம் இறக்கி இருக்கின்றான். வகி அவருடைய மடியிலே எல்லாம் இறக்கி இருக்கின்றான். அவனுடைய விஷயத்துல என்ன நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, அதூபு இலல்லாஹி, அல்லாஹ்விடத்துல நான் தௌபா சொல்லிட்டேன் யார் சொல்லலாம், உங்களை நோகனப்படுத்திதான் என்னை மன்னிச்சுக்கங்க யாரும் சொல்லலாம் அப்படின்னு உம்மு சலமா அப்படின்னு வாங்கிட்டாங்க. ஆனாலும் மனம் ஒப்பல. உம்மு சலமா அவங்களுக்கு மனம் ஒப்பல. போனாங்க அவங்களுடைய அந்த தோழிகள் இருக்கின்றாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லி ஜைனப் ரலியல்லாஹு அவங்கள அனுப்பி விட்டாங்க. ஜைனப் ரலியல்லாஹு கொஞ்சம் வார்த்தைகளை பேசி விடுகின்றாங்க நாயகத்துக்கு முன்னாடி. ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிற வீட்டிலேயே வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ஆயிஷா ரலியல்லாஹு பற்றி மற்ற விஷயங்களை பற்றி குறைபடுத்தி பேசி விடுகின்றாங்க, கோபப்படுத்துகின்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அமைதியா இருக்காங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களை சும்மா இருக்க விடல. ஆல்ரெடி ஆயிஷா ரலியல்லாஹு துடுக்கோடு எதையும் பேசக்கூடிய நாவன்மை படைத்தவர்கள். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க. ஆனா அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக அவங்களுக்கு கண்ணியம் கொடுத்த அமைதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை காட்டினாங்க. காட்டினதுதான் மாயம். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பதில் கொடுத்து அவ்வளவு பேசினாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அமைதியாயிட்டாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அந்த வந்து அமைதியாயிட்டாங்க. அமைதியாயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கப்புறமும் அதை ஒரு நகைச்சுவை பாணியில் கொண்டு வந்து சண்டையை கூட முடித்து வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல மனைவிமார்களுக்கு மத்தியில குடும்பத்தை நடத்துவதில், சஹாபாக்களுக்கு மத்தியிலே நீதத்தை கையாள்வதில் வேறு ஒரு எந்த ஆளுக்கும் உலகத்தில் நாம் ஒப்பிட முடியாது. அந்த அளவுக்கு குடும்பத்தாருக்கு மத்தியிலே நேர்க்கு போனாக கையாண்டவர்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது பேசி ஆயிஷா ரலியல்லாஹு முடிச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, யாரு தெரியுமா, இன்னஹா பின்து அபீ பக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு மகளாக்கும். யாருன்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி உண்டான வார்த்தைகளை சொன்னாங்க. இன்னஹா ஃபதீலா, இன்னஹா அமீமா, இன்னஹா ஃபதீலா, இன்னஹா ஷரீஃபா. இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க இருக்காங்களே, அவங்க ரொம்ப அறிவாளி, ரொம்ப சீதேவி, கண்ணியமானவங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு மகளார் சித்திகா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வேறு ரிவாயத்துகளிலும் வருகிறது. எனவே அந்த அளவுக்கு இதே ஆயிஷா நம்ம நல்லா சிந்தித்து பார்க்கணும். இதே ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கதீஜா ரலியல்லாஹு விட்டு கொடுக்காம பேசினாங்க. இதே ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சஃபியா ரலியல்லாஹு விட்டு கொடுக்காம பதில் சொல்ல சொன்னாங்க. இதுபோல இன்னும் நிறைய சௌதா ரலியல்லாஹு அவங்கள பார்த்து குறை சொன்னார்கள் சில நேரங்கள்ல மனைவிமார்கள், மற்ற மனைவி. அப்ப சௌதா ரலியல்லாஹு அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசினாங்க ஸல்லல்லாஹு. இது ஆயிஷா ரலியல்லாஹு பிரச்சனை வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹுக்கு சப்போர்ட்டாக நின்றாங்க ஸல்லல்லாஹு. இந்த மாதிரி யாருமே இருக்க முடியாத மனைவிமார்களுக்கு மத்தியில் அதையும் கடைசியா கொண்டு வந்து ஒரு நகைச்சுவையினுடைய பாணியிலே யாருடைய மகளாக்கும், அபூபக்கர் நாயகத்துடைய மகள் அவங்களுக்கு யாரும் வீடு வர முடியாது என்பதை சொல்லி நாயகம் முடித்து வைத்தார். எனவே இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். இதுக்கப்புறமா கூட இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை யார்கிட்ட போகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். யார்கிட்ட போகும்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போகும். ஏன்னா அவங்கதான் அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறதுக்கு அனுப்புறதுக்கு உண்டான ஆளு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா கூப்பிட்டு விட்டாங்க. இதெல்லாம் பேசிட்டு, ஃபாத்திமா அலஸ்தி துஹிப்பீன மா உஹிப்பு, நான் பிரியப்படுறவங்க நீ பிரியப்பட மாட்டியாமா அப்படின்னாங்க. பலா யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன பிரியப்படுறீங்க அதான் நான் பிரியப்படுறேன். நான் ஆயிஷா, ஆயிஷாவை நான் பிரியப்படுறேன். நீயும் ஆயிஷாவை பிரியப்பட்டுக்கமா அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அடுத்து அது ஆமா நான் பிரியப்படுகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சில கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருந்தது, பெண்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய யதார்த்தமான விஷயம் தான் இருந்தும் நாயகத்திற்காக ஃபாத்திமா அமைதியை ஏற்றுக்கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபாத்திமா போனாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க வைக்கிறாங்க, நீ போய் பேசுனேன்னு. நான் போக மாட்டேன்னு சொல்லி போயிட்டாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சனையை முடிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தது எல்லாம் நாம் இதுல பார்க்க முடிகிறது. அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்துல ரொம்ப கவனம் என்பதாக சொன்னேன். ஏன் அப்படின்னா இந்த விஷயத்துல ஆயிஷா ரலியல்லாஹுடைய இஃப்குடைய விஷயம் இருக்குல்ல, இட்டுக்கட்டு பற்றி அவங்கள பேசுனாங்கல்ல, அந்த ஒரு மாலை குறைந்து விடும்,
கழுத்து மாலை அதை எடுக்க போவாங்க, தேடுற டைம் ஆயிடும், இன்னொரு சஹாபியோடு அவர்களை ஒட்டுறவு வைத்து தவறாக பேசுவார்களே. இந்த விஷயத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அரஃபாவினுடைய நாளில் பஸ்ராவில் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்துல இந்த ஆயத்துக்கள்லாம் இறங்கச்சே வச்சுச்சே என்ன ஏதுன்னு. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை சொன்னாங்க, யார் ஒரு பாவத்தை செஞ்சு தௌபா செஞ்சிட்டாரோ அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. ஆயிஷா யார் ஆயிஷா ரலியல்லாஹுடைய இட்டுங்களுடைய விஷயங்களை பேசுறாங்களோ மன்னிக்கப்படாது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. 4 விஷயத்தை கொண்டு 4 விஷயத்தை அல்லாஹ் இந்த உலகத்துல ஒட்டுமொத்த உலகத்திலையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கலாம், பரிசுத்தமாக்கினான். அது என்ன விஷயம் தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கிணத்துல போட்டாங்கல்ல, அப்ப வலீது அப்படிங்கிற அந்த கிணத்துல போட்டு எடுக்கப்பட்டு கொண்டு போய் விற்கிறது. இந்த விஷயத்துல வலீது அப்படிங்கிற ஒருத்தரை கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மேலோங்க செய்தான், அரசராக்கினான். அவங்க வாங்கி அதுக்கப்புறமா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க உடல்ல குறையுள்ளவங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டப்ப எல்லா ட்ரெஸ்ஸையும் அவங்க குளிக்கும் போது யூதர்கள் எடுத்துக்கிட்டாங்கல்ல, அப்ப அல்லாஹ் தஆலா அந்த கல்லை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். நாம ஏற்கனவே அந்த வரலாறுகளை சொல்லியிருக்கோம். அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை இந்த உலகம் தவறாக பேசிய போது அவர்களுடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய குழந்தைகளை பேச வைத்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தினான். கடைசியாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை இட்டுக்கட்டி இந்த உலகம் பேசிய போது அல்லாஹு தஆலா குர்ஆனினுடைய 18 வசனங்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். இதெல்லாம் சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கவுல சொல்லிட்டு ஜர்கஷி இமாம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், இந்த 4லையும் எது சிறந்தது தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்திய விதம் தான் சிறந்தது. ஏன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆளை வச்சு கல்ல வச்சு அதை வச்சு பரிசுத்தப்படுத்தினாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பரிசுத்தப்படுத்தினாங்க. மறுமையினால் வரை ஏன் இருப்பார்கள் இந்த உம்மத்து. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பரிசுத்தப்படுத்திய ஆயத்துக்களை இந்த உம்மத்துடைய ஹாஃபிதுமார்கள் ஆலிம்மார்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் அப்படி பரிசுத்தப்படுத்தி வைத்தான் என்பதாக ஜர்கஷி இமாம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அடுத்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, அவங்க ரொம்ப ஆக்கிலா அறிவானவங்க அப்படின்னு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அப்பப்ப மற்ற மனைவிமார்களை விட நாயகத்திற்கு ரொம்ப பிடித்தவர்களாக இருந்தது என்பதை இந்த உலகமே அறியும், சஹாபாக்கள் அறிவாங்க. அப்படி இருந்தும் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை நாயகத்தினுடைய வாயிலிருந்து பெறுவதற்கு ஆசைப்படுவாங்க. தான் கணவர்கிட்ட தான் கொஞ்சப்படணுங்கிற எல்லா மனைவிமார்களும் விரும்புறது தானே, அதுக்காக எல்லா மனைவிமார்களும் விரும்புறது தானே, அதுக்காக பல நேரங்கள்ல பல விதமா நாயகத்திட்ட சம்பாஷணை செய்வார்கள், பேசுவாங்க. ஒரு தடவை அப்படிதான் பேசும்போது யார சொல்லலாம், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, கேளுங்க அப்படின்னா, ஒரு ஆள் அவருடைய ஒட்டகத்தை எடுத்துட்டு போய் நல்ல மரம் செடி கொடிகள்லாம் இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாரு மேய்க்கிறதுக்காக. அங்க ஒரு மரம் யாருமே அதுவரையும் மேயாம பறிக்காம அப்படியே ஃபுல்லா அப்படி இருக்கு. இந்த மரத்துல மேய வைப்பாரா, அல்லது இன்னொரு இடத்துக்கு போற அங்க சில மரம் செடி கொடிகள் இருக்கு, அங்க மத்தவங்க பறிச்சது இருக்குது அங்க மேய விடுவாரா தான் ஒட்டகத்தை அப்படின்னாங்க. நீங்க எங்க யார் சொல்ல பிரியப்படுவீங்க ஒட்டகத்தை மேய்க்க அப்படின்னே, நான் யாருமே பறிக்காத வாய் வைக்காத பிக்காத மரம் இருக்குல்ல, அங்கதான் நான் என்னுடைய ஒட்டகத்தை மேய்ப்பதற்கு விரும்புவேன் என்பதாசனோட ஆயிஷா ரலியல்லாஹு சந்தோஷப்பட்டுக்கிறான். ஏன்னா எல்லா மனைவிமார்களிலுமே விதவையாக இல்லாமல் கன்னியாக திருமணம் செய்யப்பட்ட ஒரே நபர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கதான். அவங்களே நாயகத்திற்கு முன்னால் சிறப்பித்துக் கொண்டு நாயகத்தினுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை பெற வேண்டும் என்பதில் ஆர்வத்தோடு இருந்தார்கள். அதே போல நாயகமும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேலதான் கடுமையான பிரியம் கொண்டிருந்தார்கள். எந்த மனைவியையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்ல பேர் வச்சு கூப்பிட்டதா இல்ல. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள யாரு செல்லமா கூப்பிடுவாங்க. சில நேரங்கள்ல சுமைரா
செக்க சிறந்தவளே அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மத்த எந்த மனைவியும் இப்படி கூப்பிட்டதாக நான் வரலாறு நடிகளும் பார்க்க முடியல. அதிகமான நேரங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அப்படி கூப்பிட்டு இருக்காங்க. அதே போல இன்னொரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு எப்பேற்பட்ட பாக்கியத்தை நாயகத்தோடு கொடுத்தான் தெரியுமா, எப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்தான் தெரியுமா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக இந்த உலகத்தில் இருந்து பிரிகின்ற நேரம் என்னுடைய வீட்டில் இருந்தார்கள். இரண்டாவது என்னுடைய நாளும் இருந்தார்கள், எனக்கு உண்டான நாள். மூன்றாவது சொன்னாங்க பைன சஹரி வ நஹரி, என்னுடைய மடியில இருந்தார்கள், என்னுடைய உடலோடு உடல் ஒட்டி இருந்தார்கள். கடைசி அவங்க சொல்றாங்க அல்லாஹ் தஆலா ஜமாஅ பைன ரீஸி வ ரீஸி இந்த மௌதிஹி, அல்லாஹ் என்னுடைய எச்சிலையும் நாயகத்தினுடைய எச்சிலையும் கடைசி மரண தருவாயிலே ஒன்றாக வைத்தான் அல்லாஹ். மிஸ்வாக் செய்யணும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மிஸ்வாக்கு ஹார்டா இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க எனக்கு இதை மென்மையாக்கி கூட ஆயிஷான்னு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பல்லுல கடிச்சு அதை சுவைச்சு அதை ரொம்ப சாஃப்ட் ஆக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஸ்வாக் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா இந்த உலகத்தை விட்டு பிரிந்துட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாயகம் கடைசியாக கடைசி நாயகத்துடைய கடைசி நாள் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது என்னுடைய அந்த உமிழ்நீர் அவருடைய உமிழ்நீரோடு கலந்திருந்தது. மறுமையினுடைய அவனுடைய முதல் நாளும் என்னுடைய உமிழ்நீர் அவருடைய உமிழ்நீரோடு கலந்திருந்தது. இந்த பாக்கியம் வேறு யாருக்குமே கிடையாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து பெருமைப்பட்டுவாங்க. ஏன் அந்த ரெண்டாவது விஷயம் சொன்னாங்கல்ல, என் வீட்டுல ஏன் நாள்லன்னு, இத நாயகம் பிரியப்பட்டாங்க. எப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு சரியில்லாம போச்சோ கடைசி காலகட்டங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மயக்கம் தெளியும் பொழுதெல்லாம் கேட்பாங்களா, நாளைக்கு நான் யார் வீட்டுல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டை பிரியப்பட்டு கேட்பாங்க, ஐனா நகதன், நான் நாளைக்கு யார் வீட்டுல, இவங்க வீட்டுல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாயிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனே நாளைக்கு நான் யார் வீட்டுல அப்படின்னு கேட்பாங்க. இப்படியே ஒவ்வொரு மனைவியும் அவங்க வீட்டுல கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து பதிவு செய்யறாங்க, எப்ப என் வீட்டுக்கு வந்துட்டாங்களோ அதுக்கப்புறமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை திறக்கல, அமைதியாயிட்டாங்க. அவங்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுல இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அந்த வீட்டுல இருந்து அவங்க மௌத்தாகணும், அவங்களுடைய ரூஹு பிரியணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரியப்படுறாங்க என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. இப்படி இன்னும் நிறைய எக்கச்சக்கமான இது. என்னைக்குமே 2 பக்கம் இன்னைக்கு 3 பக்கம் எழுதிட்டேன், என்னையவே அறியாம அவ்வளவு விஷயங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய விஷயத்துல இன்னும் கொட்டி கிடக்கிறது. அன்பிற்கு அல்லாஹ் முடியாது. அவ்வளவு பெரிய மகத்தான சேவைக்கு சொந்தக்காரர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நிறைய நாயகத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமலே போயிருக்கும். அதனால அல்லாஹ் நான் இருக்கும். அதனால அல்லாஹ் நம்ம எல்லா பேருக்கும் யாசின் ஓதி துவா செய்யறோம், அவங்களுடைய பரக்கத்தை நாடி. உண்மையிலேயே இந்த உம்மத்து துவா செய்ய ஓதி அவர்களுக்காக நிறைய கைராத்துகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்பதுதான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இந்த உம்மத்திற்கு சேவை செய்திருக்கின்றார்கள் வல்ல ரஹ்மான். அப்படிப்பட்ட துவா பரக்கத்து கொண்டு நமக்கும் மார்க்க ஞானங்களை அதிகப்படுத்தி தருவானாக. அவர்கள் அன்னலாருக்கு பிரியமாக இருந்ததனால் அவர்களுக்காக நாம் துவா செய்வதனால் அவர்களை பற்றி பெருமையாக பேசிக் கொள்வதனால் அல்லாஹ் நம்மையும் அன்னலாருக்கு பிரியமானவர்களாக ஆக்கி வைப்பானாக. அவர்களுக்கு நாம் நோவினை தராமல் அவருடைய கண்ணியங்களை குறைபடுத்தி பேசாமல் அந்நாயகத்திற்கு பிடித்தமானவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நம்முடைய வீட்டு பெண்களையும் அல்லாஹ் தஆலா கண்ணியவான்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா துவா பரக்கத்து கொண்டு நம்முடைய எல்லா நோன்புகளையும் நல்ல அமல்களையும் தான தர்மங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு தராவிஹ் தொழுதவனுடைய பலன் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு குறிப்பாக தராவிஹ் தொழுதவருக்கு நரகத்திலிருந்து முழுமையாக விடுதலை பத்திரம் எழுதி அல்லாஹ் கையில கொடுத்துறான். அதே போல சொர்க்கத்துக்கு நீங்க தான் இனிமேல் சொந்தக்காரன்னு பத்திரம் எழுதி அதையும் கையில கொடுத்தாரா அல்லாஹ் தஆலா. அப்படிப்பட்ட நரகத்திலிருந்து விடுதலை பத்திரத்தையும் சொர்க்கத்தினுடைய சொந்த பத்திரத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.